பாத்தீங்களா பாடி வந்துருச்சு. என்ன பாடி 6.8 பாடியா 6.8 பாடி பாடியா சொல்றீங்க? என்ன பாடியா சொல்லலாம். 6.8 பாடியும் வந்துருச்சு. இங்க மேலூர்லயும் பாடி வந்துருச்சு ஜிப்சி. மேலூர்லயே வந்துச்சு. ஆமா. 2 பாடி. எதுக்கும் ஒரு விஷயம் கீழே உங்களுக்கு கேட்கதா கேளுங்க. நான் கீழே இருக்கும்போது கேட்கல, ஸ்பீக்கர் வந்தப்பதான் எனக்கு கேட்டுச்சு. எப்பா லிசன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேக்குதா? எப்பா ஒரு தம்ஸ் அப் போடுங்கப்பா. அவரு நேத்தே டென்ஷன் ஆடுறாரு. இல்ல அது கீழே நானே கீழே இருக்கும்போது கேட்கல. லிசனர்ஸ்க்கு கேட்குதாப்பா? யாராவது கேட்குதுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. கேட்குதாப்பா, ஓகே ஃபைன். எப்பா இப்பதான் நன்றி. வண்டி பின்னாடி 2 பேர் விழுந்திருக்கிறான். அதை வேண்டிக்கோங்க. விடுங்க, அது என்னைக்குமே உழுவுறதா கபிலர். எந்த இல்ல கண்டென்ட்டை பேசுறோம் அதை குழைக்க பேசுங்க. கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஆமா, நேத்துல இருந்து கபிலன் ஸ்பேஸ் எங்க நைட்ல இருந்து ஒரே தேடிட்டு இருந்தாங்க அவங்கள. நான் சொன்னேன் அப்பெல்லாம் கிடையாது. இல்லை, ஜனநாயகன் படம் வேணா கூட உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும், ஸ்பேஸ் நாங்க நினைச்ச கண்ட டைம் நாங்க போட மாட்டோம் அப்படின்ட்டு. என்ன சொல்றீங்க? காலைல ஜனநாயகம் படத்தை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சு ஒரு 50 பேருக்கு 150 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி வச்சு ஓப்பா பயங்கர வேலை. அதனாலதான் ஸ்பேஸ் போட்டு டிலே ஆச்சு. என்ன கபிலா இதெல்லாம் நியாயமா இருக்கா? இப்படிலாம் நீ பண்ணலாமா? அப்படிதான்டா பண்ணுவோம். லீக் பண்ணதே உங்க அண்ணன் தான். அதான் நாங்க மாத்தி கை மாத்தி அனுப்புறோம், அவ்வளவுதான். லீக் பண்ணதே விஜய் தான். விஜயோட பொண்டாட்டி இவன் ரூட் ஜெகதீஷ் 2 பேரும் பிளான் பண்ணிடா லீக் பண்ணீங்க. ப்ரோ நீங்க சொன்ன மாதிரியே லீக் பண்ணிட்டானுங்க பாத்தியா கபிலன் ப்ரோ? அன்னைக்கு நீங்க நீ ஞாபகம் வச்சிருக்கீங்க சொன்னீங்க நான் சொன்னேன்னு. காப்பிரைட்டுக்கு நான் அலைய வேண்டியதா இருக்கு. ஏங்க அவர் அன்னைக்கே நான் அப்ப காலைல இருந்து அதான் யோசனை உங்கள்ட்ட சொல்லணும். நீங்க டிஎம் வர உங்களுக்கு எனக்கு காட்டலையா, அதான் விட்டேன். இவர் சொன்னாரு கரெக்டா லீக் பண்ணி விட்டாங்களே. அதனாலதான் ரெக்கார்டிங் ஸ்பேஸா போறதுக்கு ஒரே காரணம் அதுதான். ஏன்னா இவனுங்க நம்ம சொல்றதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க ஒன்னொன்னா. இன்னைக்கு மீட்டிங்ல வந்து இதையே பேசுவான் பாரு. என்ன ப்ரோ இன்னைக்கு மாவட்டம் கேன்சல் ஆயிட்டு போல கடலூருக்கு. வரமாட்டான். கடலூருக்குலாம் வேண்ட விடுங்க. இந்த கம்யூனிட்டி பைய வேணும்னே திட்டமிட்டு பிளான் பண்ணி இப்ப தூத்துக்குடியில கூட்டத்தை காட்டின மாதிரி இப்ப நான் மேலூர்ல காரைக்குடியில நான் கூட்டத்தை காட்டுறேன் பாரு. அதுக்குதான் இப்ப அடி போடுது. இப்ப இங்க அங்க போயிட்டு இப்ப காலையில இருந்து எல்லாம் சிபிராஜ்ல இருந்து சிபி சக்கர என்ன சிபிராஜா சத்யராஜ் பையன் அவன், அப்புறம் சாந்தனு, அப்புறம் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி பைரசி ஒருத்தவங்களுடைய வழி பொறுத்து இருக்கு. புண்டாம அவனை எனக்கு அசிங்கமா வாயில வந்துடும். கபிலன் கபிலன் எவனுமே பேச கேட்கல கபிலன். 10 டிஎம் பண்ணிட்டானுங்க கபிலன். அதுக்குள்ள எனக்கு என்ன 10 டிஎம் பண்ணிட்டானுங்க, ஸ்பாம் பண்றானுங்க, டிஎம் பண்ணி லிங்க் கேக்குறானுங்க. எது லிங்கா? அதுக்குள்ள அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்பி விடுங்க. இந்தாங்க டிஎம்ல லிங்க் அனுப்பி விடுறேன். அததான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல லிங்க் பண்ணிட்டேன், செக் பண்ணுங்க ப்ரோ. அண்ணன் பேசுறப்ப என்னடா கூட்டம் வரலன்னு பாப்பாப்ல அங்க உட்காந்து எல்லாம் அணிலாம் உட்காந்து ஜனநாயக படம் பார்த்துட்டு ஃபயர் விட்டுட்டு இதுக்கு பின்னாடி என்னென்ன வேலைகள் இருந்து இப்ப முதல்ல சொல்லிடுறேங்க. முதல்ல அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிப்போம். முதல் விஷயம், இந்த தேர்தல் நேரத்துல ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு ஊருக்கே தெரியும். ஏன்னா அது அரசியல் படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்ம இங்க ஓடிடில ரிலீஸ் பண்ண வேணாம். ஓடிடில ரிலீஸ் பண்ணா நமக்கு இதாகும். அதனால இது நம்ம மைலேஜா பண்ணுவோம், வைரலா பண்ணுவோம், அப்படியே ஒரு அலை ஒண்ணு உருவாக்குவோம் அப்படின்றதுக்கு தான் வேணும்னு திட்டமிட்டு பிளான் பண்ணி இதை லீக் பண்ணி விட்டது. ஒண்ணு. ரெண்டாவது, இது மூலமா அரசியல் மைலேஜ் ஏத்தலாம் அப்படின்னு அவன் கணக்கு ஒண்ணு போடுறான். 2. மூணாவது கிட்டத்தட்ட அப்படியே நான் சொல்லிடுறேன் ஒரு பாயிண்ட். இல்ல மூணாவது ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நம்ம இப்ப யாரோட ஃபுட்பாத்தை நம்ம ஃபாலோ பண்றோம்? பவன் கல்யாணோடது. ஆமா, பவன் கல்யாணுக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கான். இந்த மாதிரி ஒரு படம் ஃபுல்லா லீக் ஆனப்போ படமே ஃபுல்லா லீக் ஆயிடுச்சு, எங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு சொல்லி உடனே ஃபுல் படத்தை ரிலீஸ் பண்ணலாமா? ஸோ அடுத்தது அப்படி ஒரு சீன் வர வாய்ப்பு இருக்கு. எங்க படம் ஃபுல்லாவே வந்துருச்சு, இதுக்கு மேல நாங்க வச்சிருந்தா எங்களுக்கு லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஃபுல்லா ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த கருமத்தை நீ தியேட்டர்ல இல்ல இந்த கருமத்தை நீ தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருந்தேன்னு வையேன், அது வேணாம் ப்ரோ, வேணாம். வினோத் என்னடா ஆச்சு உனக்கு? வினோத் கிட்ட தான் கேள்வி கேட்கணும். இங்க பாரு, வினோத் யார் டைரக்டர்?
அஜித் ஃபேன்ஸ்கார டைரக்டர். அவர் எங்களுக்கான படம் தான் எடுத்திருக்காருப்பா. அந்த வட சென்னை படத்துல சமுத்திரகனி சொல்லுவான் தெரியுமா, நம்மால் ஒருத்த உள்ள இருக்கணும். அதுக்கு நீதான் அஜித் ஃபேன்ஸ் கொண்டாடும் ஜனநாயகன். இப்ப ரஜினி ஃபேன்ஸும் கொண்டாடுறீங்க. நம்ம ஃபேன்ஸ் விடுங்க, அவர் திட்டாதீங்க. இப்போ லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இல்ல இப்போ வாரிசுக்கு அப்புறம் லியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. லியோ பார்த்துட்டு நீ வாரிசே பரவாயில்லையேடான்னு தோணுச்சு. இப்போ கோட்டுக்கு பார்த்துட்டு லியோவே பரவாயில்லையேன்னு தோணுச்சு. இவன் என்ன இப்படியே போயிட்டு இருக்கு, எனக்கு அதான் புரியல. ஆனா இது சூரமொக்க ப்ரோ தானே எப்பா ப்ரோ. அதுல உள்ள கேசரி அப்படியே கிண்டி தான் ப்ரோ வச்சிருக்காங்க. கிண்டி கூட வைக்கல, தூக்கி வச்சிட்டான் அப்படியே. தெரியுமா, கிண்டுனா கை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சான். ஸ்பீக்கர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுற கபிலன் அடிவங்க வைக்காதீங்க. பாலையா வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாரு. பாலையா ஃபேன்ஸ் பாலையாட படத்துக்கு அதுதான் ப்ரோ, பாலையா அது நல்லா தான் பண்ணியிருந்தாரு. நான் அதை சொல்லல, அவங்க கிண்டி வச்சிருந்தாங்கல்ல பாலையா படத்தை, அதை அவங்க கொஞ்சம் கூட கிண்டாம மிக்ஸ் பண்ணாம தூக்கிட்டு வந்து அப்படியே வச்சிருக்காங்க. அது இதையும் காப்பி தான் அடிச்சிருக்கானுங்கன்றேன். இதோ எடுக்கிற கூட அழுது இருக்கானுங்க. இது வரைக்கும் 12 டிஎம்முக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். எனக்கு யார் தெரியல, டிஎம் பண்ணா மட்டும் நான் ரிப்ளை பண்றேன். 6 ஜிபி கம்ப்ரஸ் பண்ணி 1 ஜிபி 2 ஜிபி கொடுக்குறதா கொடுங்க. 6 ஜிபி டவுன்லோட் பண்ணி என்னால டெலகிராம்ல அனுப்ப முடியாது. டெலகிராம்ல 2 ஜிபி வரைக்கும் அனுப்ப முடியும். புரிஞ்சுக்கோங்க. 5 நிமிஷத்துல காலைல 3 மணிக்கு 5 நிமிஷத்துல இதாயிருச்சு ப்ரோ. 7 ஜிபி. இங்க பாருங்க, அவன் இங்க பாருங்க, அவன் பிளான் பண்ணி லீக் பண்ணி படத்தை ஃபர்ஸ்ட் 2-3 கிளிப்பை முதல்ல லீக் பண்ணுவோம். அது வைரல் ஆகுதான் பார்ப்போம். அது வைரல் ஆயிடுச்சா அடே படத்தை ரிலீஸ் பண்ணிடுறான். இப்ப விடிய கால படத்தை ரிலீஸ் பண்ணி இது ஃபாரின்ல இருந்து அப்லோட் பண்ணிருப்பான். கரெக்டா ஜிப்சி? ஆமா ஆமா ஆமா, சரிங்களா? வழக்கம் போல ப்ரோ, எப்பயும் போல முஸ்லீம் தான் போட்டு அடிச்சு வச்சிருக்கான். தமிழ்ல எல்லா படத்துக்கும் ஐயப்பன் ஒரு நிமிஷம், நான் நேத்தே ஒரு மேட்டர் சொன்னேன். என்னன்னா, இந்த படத்துக்குள்ள இருக்கிற சீன்ஸை பத்தி நம்ம ஸ்பேஸ்ல பேசுறத அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அது அவனுக்கு ப்ரமோஷன். சொன்ன மாதிரியே பாண்டன் ஐயப்பன் எல்லாம் ஒரு 10 பேர் சொல்லி வச்ச மாதிரி ஸ்டாப் வைரசி, ஒருத்தவங்களோட வழியை தாங்க முடியும். உங்களோட பெத்த புள்ள கூட பார்த்தீங்கன்னா 10 மாசம் அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொடியூசர் தவன் கிடந்து தான் புள்ளைய வந்து ரிலீஸ் பண்ண காத்திருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி லீக் பண்ணிட்டாங்க. படுபாவீங்க, இப்படி பண்ணிட்டீங்களே. இந்த காமெடி எல்லாம் அவனுங்க முன்னாடியே பிளான் பண்ணி திட்டமிட்டு பண்ணது. ஏன் பண்ணுதுன்னா, தேர்தல் நேரத்துல இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சுன்னா மொக்க காமெடியா இருக்கும். இப்ப ரிலீஸ் பண்ணா அது அவனுக்கு வந்து மைலேஜ் ஏறும்னு அவன் கணக்கு போடுறான். தெரிஞ்சதுனாலதான் விஜய் ஃபேன்ஸ் அப்படியே துடிக்கிற மாதிரி நடிக்கிறானுங்க. அவனுக்கு முன்னாடியே தெரியுங்க படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன் ப்ரோ, இவங்கனால ஒரு படத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படி தமிழ்நாட கண்ட்ரோல் பண்ணுவானுங்க? மறுபடியும் பாருங்களேன். என்னமோ இவனுக்கு தெரியாம லீக் பண்ண மாதிரியும், என்னமா இவளுக்கு தெரியாம அப்படியே இப்ப என்ன திமுக சதி பிஜேபி சதி இதானே என்னங்க இது? மறுபடியும் இன்னும் 13 நாளைக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல அவனுக்கு, புரியுதா? இப்ப இந்த போற பக்கம்லாம் என் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க சொல்லி ஒப்பாரி வைக்கிறோம்ல, அவன் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறான். ஜிப்சி கேக்குதா? எங்க கவிழன் பேசுறது என்னாச்சு? எல்லாரும் எனக்கு வந்து புள்ளி வைக்கிறாங்க டிஎம்ல. வைக்கட்டும். எப்பா லிங்க் வேணா ஜிப்சி கிட்ட வாங்கி, ஜிப்சி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க ஜிப்சி. இல்ல பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஐடியா வந்து வேற எங்கேயாவது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியான்னு செக் பண்ணி கொடுக்குறேன் கபிலன். எப்படி மைக் கொடுக்கணும் அதை மாதிரி கொடுக்குறேன். இல்ல ஒரே ஆளை கொடுக்க வேணாம், ஒரு 10-15 பேர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி அவங்க மத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. யாரும் வந்து கிளிப் எடுத்து இங்க ஆன்லைன்ல போடாதீங்க. ஏன்னா அவன் ப்ரமோஷன் எதிர்பார்க்கறான். இங்க பாருங்க, அவன் விஜய் முதல்ல தயவு செஞ்சு இந்த நேரத்துல ஒண்ணு சொல்றேன், இது திட்டமிட்டு விஜயும் விஜயோட பிஆர்ஓ ரூட் ஜெகதீஷும் திட்டமிட்டு இறக்குனது. இது நான் முன்னாடியே நான் சொன்னேன். எப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், படம் ரிலீஸ் நேரத்துல படத்தை லீக் பண்ணுவானா நான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா தேர்தல் ஆணையம் படத்தை ரிலீஸ் பண்ண விடாது. தேர்தல் நேரத்துல இது தேர்தல் செலவு கணக்குல வந்துடும். அதனால இப்ப படத்தை லீக் பண்ணிடுவோம், ஓடிடிலயும் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன், இதுலயும் பண்ண விட மாட்டேன் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவோம், லீக் ஆயிடுச்சுன்னு விட்டுரு. இப்ப இந்த பக்கம் நான் கேவிஎன் ப்ரொடக்ஷன், அவன் ப்ரொடியூசர் கிடையாது, அவன் வேற டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஒரிஜினல் ப்ரொடியூசரே விஜய் தான். ப்ரொடியூசர் கிட்ட தான் ஒரிஜினல் பிரிண்ட் இருக்கும். கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ.
கேக்குது ப்ரோ, சோ கேக்குது அப்ப ப்ரோ. அப்ப இங்க என்ன ஆகும்னா இது மூலமா நம்ம அரசியல் ஆதாயம் பண்ணுவோம். இப்ப இத வந்து என் படத்தை தடை பண்றாங்க, என்ன முடக்க பாக்குறாங்க, என்ன ஒடுக்க பாக்குறாங்க, என்ன பிதுக்க பாக்குறாங்க, மக்கள் கிட்ட நான் போய் சேர்றதை இவங்க தடுக்க பாக்குறாங்க. இதை பாருங்க மக்களே, என்ன அடிக்கிறாங்க, என் படத்தெல்லாம் தடுக்கிறாங்க, அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இங்க எல்லார்ட்டையும் சொல்லி இப்ப ஆன்லைன்ல யாரெல்லாம் இவனுக்கெல்லாம் வப்பாட்டி வேலை பார்ப்பான். சாந்தனு, சத்யராஜ் புள்ள பையன் அவன் சிபிராஜ், அடுத்தது வந்து யாரவன் லோகேஷ் கனகராஜ், அடுத்தது அட்லி, இவனுங்கெல்லாம் விஜய்க்கு வப்பாட்டி வேலை பார்ப்பானுங்க இல்லையா? முக்கியமான வப்பாட்டிங்க இவனுக்கு தான். இந்த வப்பாட்டிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து ட்வீட் போடும், ஸ்டாப் பைரசி. இதெல்லாம் வந்து நியாயமா இருக்கா? ஒக்காலா ஒழி நேத்து ஜெயிலர் படத்தையும் குட் பேட் அக்லியும் உட்காந்து ஆன்லைன்ல பிரிண்ட் லீக்குன்னு சொல்லி உட்காந்து ட்வீட் போட்டு லிங்க் அனுப்பும் போது இந்த கருத்தெல்லாம் உன் சூத்துல சொல்லிட்டு இருந்தீங்களாடா? கேட்பானா கேட்க மாட்டானா அந்த கேள்வியை? கரெக்ட். அவனுங்க அத சந்தோஷமா எல்லாருக்கும் பகிர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொன்னானுங்க. அது ட்வீட்டாவே போட்டு இப்ப லீக் பண்ணி நீங்க நம்மளாம் கிளிப் உடனே ட்ரோல் பண்றன்ற பேர்ல நம்மளாம் கிளிப்ஸ் எடுத்து வெளில விடுவோமா? உடனே இதாண்டா சாக்குன்னு ஒரு காப்பிரைட் அடிப்பாராம், ஐடியா தூக்குவாருங்களாம், அது மூலமா ப்ரமோஷன் ஆகுமா? நம்ம ட்ரோல் பண்ணுவோமா? அதனால ப்ரமோஷன் ஆகி நம்ம எல்லாத்தையும் அந்த பக்கமும் பரப்பி விடுவோமா? இவர் அழகா ஓட்டு போட்டு ஜெயிச்சு நொட்டிட்டு கும்பிட்டு போயிடுவாராம். புண்டாம அவனை இந்த மாதிரி காமெடியான ஐடியாலாம் எவன்டா கொடுக்குறான்? ஜெகதீஷ் கொடுத்தானா இல்ல இவன் கொடுத்தானா? ஜானாரகிசாமி கொடுத்தானா? என்ன கேட்டா நான் பெட்டரான ஐடியா நான் கொடுத்துருப்பேன்டா. இதெல்லாம் இதெல்லாம் எல்லாம் நம்பே காலத்து டெக்னிக். வைத்திஸ் கொலவெரடி இருக்கு பாத்தீங்களா? கொலவெரடி சாங் வந்து லீக் ஆச்சு. அந்த எப்ப 15 வருஷம் டெக்னிக் இது. அந்த டெக்னிக் இந்த நாய் இப்ப உட்காந்து காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருக்கு நாய். எங்க கேஸ் போட சரியான ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தானா, விஜய் பிறந்தவனா இருந்தானா, உண்மையிலேயே அவன் ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தானா, ஜெகதீஷ் ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தானா, இந்நேரம் கேவிஎன் ப்ரொடக்ஷன் டீம் கேஸ் போட்டிருக்கணும். யார் மேல? யார் லீக் பண்ணிருக்காங்கன்னு போய் காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படி லீக் ஆச்சு, சைபர் கிரைம்ல தயவு செஞ்சு முதல்ல ட்ராக் பண்ணி பிடிங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இது வரைக்கும் எங்கேயாச்சும் கம்ப்ளைண்ட் ஃபைலா இருக்கான்னு பாருங்க மக்களே. எங்கேயாச்சும் கம்ப்ளைண்ட் ஃபைலா இருக்கான்னு பாருங்க. ஆயிருக்காது. ஏன்னா பாம வச்சதே இந்த நாய்ங்க தான், லீக் பண்ணதே இந்த நாய்ங்க தான். அரசியல் ஆதாயத்துக்காக நீ எந்த எல்லைக்கும் போவாங்க. நான் இப்பயும் சொல்றேன், பாய்ஸ் பட சித்தார்த்து பேர் நடு ரோட்ல சிக்னல் முன்னாடி அம்மனமா ஓடத்த கூட தயாரா இருக்கிறான் ஓட்டுக்காக. அவன் இப்ப சொல்லுங்க, கரூர்ல 42 பேர் செத்தது எப்படி? இப்ப கேக்குறான் அந்த கேள்விய. கரூர்ல 42 பேர் செத்தது எப்படி? அங்க ஷூட்டிங்காக எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் நசுங்கி செத்தாலும் பரவாயில்ல, ஷூட்டிங் நடத்தினான். கரெக்ட் கதலாம் ப்ரோ. அந்த இதுதான் நக்கீரன் போட்டதான், அததான் பிளான் மாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டானுங்க. ஒய்ஃப் பத்தி பேசி. அப்புறம் எப்படி மைக் நீங்க பாத்துறீங்களா நான் பார்க்கவா? தரவ டை ஹார்ட்டா? ஓகே. எப்பா லிங்க் எல்லாம் வந்து டிஎம்ல அனுப்பி விட்டேன். அப்படியே அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க. Please let's not turn their hard work into forwarded clip. Let the film breathe on screen, not die on your phone. உண்டாம அவனை ஒக்கால ஒழி. உனக்கு ஒரு படம் உண்ட கிடையாது ஏண்டா சாந்தனு? உன் அப்பனுக்கு உட்காந்து இங்க பாராட்டு விழா நடத்துறதுக்கு வந்தானடா உன் அண்ணன் நொன்ன முட்டா புண்டை சாந்தனு புட்டா புண்டை. நான் என்ன கேக்குறேன்னா, உன் அப்பனுக்கு 50வது ஆண்டு விழா நடக்கும் போது உண்டாம விஜய் வந்தானா? வரல. ஒத்த சூத்தா மூடிட்டு போய் வேலை மட்டும் பாரு சாந்தனு. கபிலன் ஹேவ் ஃபன். அவன் கேட்கறான், அவனுக்கு அடிச்சும் பாத்து இந்த சாந்தனு சிபிராஜ் அவங்க சொல்றன்னு தப்பா அடிச்சுக்காதீங்க, வேண்டாம் விடுங்க. எதுக்கு? அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்களே, யாரு இந்த விஜயகுமார் இருக்கார்ல, நாட்டாப்ப விஜயகுமார், அவர் ஒரு பிரச்சனைல சொல்லிப்பாரு, பேசாம நைட் ஷோ படத்துக்கு போய்க்கலாம் இதை பெற்றதுக்குன்னு ஏதோ ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி இவனுங்க பண்ணிட்டு இருப்பானுங்க. அவன் ஒருத்தன் அவன் அக்காவே போட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க, அவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் இவனும். இல்ல சாந்தனு வந்து 41 பேர் செத்ததுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டான். இப்ப நான் அதுக்கு ட்வீட் போடுறேன் பாருங்க. சிபிராஜ், சாந்தனு, வக்காலி வழி, நீங்க எல்லாம் வந்து சினிமாலே இருக்க கூடாதா? நீங்க எல்லாம் இல்ல விருங்க மாஃபியா குரூப்புங்க இவனுங்கலாம், மாஃபியா குரூப்புங்க இவனுங்கலாம்.
ஹாஃப் டே விடுவோம் கபிலன். எல்லாரும் எவன் எல்லாரும் முடிஞ்சு தெரிஞ்சிடும். எல்லாரையும் எடுத்துட்டு 41 பேர் சாகும்போது நீங்களாம் எங்கடா போனீங்க, அப்ப வராத நீங்க இப்ப எப்படா வரீங்கன்னு கேட்கலாம். ஒரே ட்வீட்டா முடிச்சு விட்ருவோம் மொத்தமா. வரட்டும், எல்லாமே வரட்டும். ப்ளீஸ் கிவ் மைக். ஜிப்சி யாரா மைக் கேக்குறாங்களா பாருங்க. மசகுட்டி இருங்க, நான் போய் பக்கை கிளியர் பண்ணா மறுபடியும் ரீஜாயின் பண்ண முடியுமான்னு தெரியல. யாரு ரிக்வெஸ்ட் கேட்கல கபிலம் ப்ரோ, யாரு ரிக்வெஸ்ட் இல்ல கேட்கல. இல்ல காட்டுது 6 காட்டுது. நான் ஒன்னொன்னா பார்த்து கொடுக்குறேன். இப்பதான் மெட்ராஸ் பையன் கொடுத்தேன், சில பேருக்கு கொடுக்க முடியல. சாந்தனுலாம் அண்ணனே போடணும்னு சொன்னவன் தானே, பின்னாடி நின்று பின்னாடி பார்த்தா அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னவன் தானே. அவனுக்கு வந்து அவனுக்கு படம் ஓடாது. சாந்தனும் சிவராஜிக்கும் விஜயை பத்தி பேசுனா நம்ம லைம் லைட்டுக்கு வருவோம்னு பேசுவானுங்க. இந்த பரதேசிங்கெல்லாம் இந்த மாதிரி கரூர்ல சாகும்போது எங்க போனானுங்க? புது லிங்க் இருக்கா ஜிப்சி? இருக்கு அனுப்பி விடுங்க எனக்கு. அது ஒரு பழைய லிங்க் ஒர்க் ஆகலையா? இல்ல ஃபர்ஸ்ட் இது டைரக்ட் டவுன்லோட் சர்க்குன்னு இறங்க. புது லிங்க் எங்கிட்ட இருக்கு, நான் அனுப்புறேன் இருங்க. பில்லா எனக்கு போட்டிருக்காப்லன்னு நினைக்கிறேன். ட்ரூ ஹெச்டி இல்ல இருக்கு ஃபுல் ஹெச்டி ஒரே லிங்க் இருக்கு. அதனால தான் சரி, நீங்க ஹோஸ்ட் ஆக்கிங்க சொல்ல உங்களுக்கு அனுப்பி விடுறேன் இருங்க. அனுப்பிட்டேன். இது அப்படியே டைரக்ட் டவுன்லோட் தான். இதை வந்து எல்லாமே தடுக்கணும். இந்த மாதிரி படம்லாம் லீக் ஆகக்கூடாது கைஸ். நம்ம தடுக்கணும், இதை தடுத்தே ஆகணும். எத்தனை பேரோட உழைப்பு? 41 பேரு. ஆமா, 41 பேர் உழைப்பு ஜிப்சி. அது நம்ம கரெக்ட் தான். உண்மையாலே உசுறு கொடுத்து உழைச்சதான். இல்ல 41 குடும்பம். அந்த குடும்பம் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கான். அவன் எவ்வளவு நீ 20 கோடி கொடுத்தாலும் அந்த குடும்பத்துக்கு தகுமா அடுத்த லெவலுக்கு போகணும். அவன் வாழ்நாள் எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருப்பான், அந்த குடும்பத்தை எப்படி உயர்த்திருப்பான். அந்த 41 குடும்பத்தோட உழைப்பு நீ கொண்டுட்டல, அதுக்கு மயிறு பிடுங்க வீட்டுக்கு போனியாடா பரதேசி போயில. பண்ணிருக்காங்க கேளுங்க மக்களே. நான் சொன்னல இந்த ஐயப்பான் ஜிப்சி இவனுங்க இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, விஜய் வப்பாட்டிங்கன்னு. படிக்கிறேன் கேளுங்க. பப்ளிக் நோட்டீஸ், அதாவது அப்சல்யூட் லீகல் ஃபார்மா இவனுங்களே ஒன்னு எடுத்து விட்டுருக்கானுங்க. சுப்பிரமணியம், I am the legal counsel for the KVN Production LLP and they issue the public notice under the instructions of my client. My client is the producer of the line Janana again starring Vijay, H. Vinod with the music composed by Anirudh Yerra, Vengayam Pulla Vellapundu, theatrical rights, OTT and commercial value. It has come to my client notice that almost shock and urgency that certain scenes from the film and Janana have been legally accessed, downloaded, copied and circulated by the certain persons and forwarded to several third parties, creating a serious threat of the digital leakage through various social media platforms. It is hereby informed that only any downloading, forwarding, sharing, uploading, reposting, storing, circulating or such leaked scenes or clips of the film Jananayagan through WhatsApp, Telegram, Instagram, Facebook, X, YouTube, websites, torrents or any other digital platform amount to serious criminal offense and copyright violation, and every person involved shall be individually liable of the crime action. My client has created, initiated the appropriate appropriate legal action against the person who unlawfully downloaded and forwarded scenes in the film. நீங்க டவுன்லோட் பண்ண கூடாதான். நீங்க டவுன்லோட் பண்ணா இவரு உங்க மேல கேஸ் போட்டுருவாராம். ஐயோ கபிலன் இருங்க, நடுவுல சொல்லுங்க. நான் 50 பேரை இப்ப அமிச்சு அந்த லிங்கை வந்து இது பண்ண சொல்லியிருக்கேன், ரிப்போர்ட் அடிக்க சொல்லியிருக்கேன். 50 பேர் ரிப்போர்ட் அடிச்சிருக்குப்பா. 52 பேர்ப்பா மொத்தமா. 52 பேர் நீங்க. ஓகே, நான் 50 அடிச்சுட்டேன் கபிலன். நான் ரிப்போர்ட் அடிச்சு விஜய் நான் காப்பாற்றணும். நம்ம என்ன இருக்கீங்க? நியாயம் கேட்க யாருமே இல்ல. இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணா யாருக்கு லாபம்? விஜய்க்கு தான் லாபம். எப்படி அரசியல் லாபம்? நீ ஃபுல்லா திமுகவையும் ஒரு அரசியல்வாதிகளையும் நீ தாக்கியிருக்க. அப்போ வந்து அவனே எப்படி லீக் பண்ணுவான்? அது நானே என்னை பத்தி தப்பா சொல்றத நானே லீக் பண்ணுவேன். எனக்கு வலிக்குது எனக்கு. இவனே லீக் பண்ணிட்டு இவனே அழுவானா. இதுல பில்டப் வேற. அண்ணன் வந்து மூஞ்சி கொடுத்து பேசாம போயிட்டாரு ஏர்போர்ட்டுக்கு. அண்ணன் கை காட்டாம போயிட்டாரு. இல்ல, நான் விஜய்க்கு இதை சொல்ல மாட்டேன், விஜய் ஃபேன்ஸுக்கு ஒண்ணு சொல்றேன். என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு, படுபாவி பசங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்படி பண்ணிட்டானுங்களேங்க, என்னங்க இப்படி ஆயிப்போச்சு. ஜனநாயகன் நினைங்கடா, பிறநாயகன் பொனநாயகன்றீங்களடா, போச்சுடா மொத்தமா இல்லாம.
ஆனா பாருங்களேன், விஜய் ஃபேன்ஸ முட்டாளாக்கி, அவனுங்கள பகடக்காயாக்கி, அவனுங்கள சாவடிச்சு, இதுல வினோத் சத்தியமா சொல்லுங்க, வினோத்துக்கு படம் எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியாது? கண்டிப்பா ஏன் தெரியும். ஜிப்சி? ஏன் ஜிப்சி? எனக்கு ஒரு டவுட். இருக்கீங்க? சொல்லுங்க. எனக்கு ஒரு இருங்க டவுட். சொல்லுங்க. வினோத், நீ தானே எடிட்டர், நீ தானே பக்கத்துல இருப்ப, எடிட்டர் பக்கத்துல, ப்ரொடியூசர் பக்கத்துல, ஓன்ட்டு தானே இருக்கும் காப்பி. எப்படி லீக் ஆச்சு எனக்கு சொல்லுங்களேன். அவன் சொல்லுமா இல்லையா? கண்டிப்பா. முதல்ல உன் படம் எப்படி லீக் ஆச்சுன்றது நீ கேஸ் போட்டு அதை ஜெயிச்சுட்டு நீ மக்கள்கிட்ட வா. நீ இந்த காப்பி யார்கிட்ட கொடுத்த? அவனை பிடிச்சி முதல்ல அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடு. நீ வந்துச்சுன்னா அவனுக்கு கொடுக்க மாட்டானுவன். ஏன்னா லீக் பண்ணதே அவனுங்க தான். அவனுங்க ரூட் ஜெகதீஷ் துபாயில இல்ல விபிஎன் ஆன் பண்ணி அன்ட்ரேசபிள் அன்ட்ராக்கபிள் சில ஆளுங்கிட்ட கொடுத்து அது மூலமா இங்க ரிலீஸ் பண்ண வச்சிருப்பான். ஆமா, நைட்டு மலேசியால தான் மேக்ஸிமம் ஓடிட்டு இருந்துச்சு. சோ மலேசியாவுக்கு வேற எங்கேயும் தான் வந்திருக்கு. இன்னைக்கு தான் இந்த பக்கம் வந்திருக்கு. சோ வெளிநாட்டுல லீக் பண்ணானுங்க. அதுல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து மொபைல்ல வீடியோ எடுத்து வெளியே அனுப்பிட்டானுங்க. அது ஒரு வேவ் பாக்குறது, ஒரு வழி பாக்குறது பார்த்துட்டே இருந்து அதுக்கப்புறம் நடுராத்திரில படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க, எல்லாருக்கும் சொல்லிடுறேன், நிறைய பேருக்கு டிஎம்ல டைப் பண்ண முடியல. அது 6.8 GB. நம்ம வந்து இதை தடுக்கணும், பைரசியை. காப்பி பண்ணிக்கோங்க அப்படியே. வேற இல்ல. பண்ணிட்டேன். இந்த பைரசியை நம்ம தடுக்கணும். இந்த வீடியோ முதல்ல தடுக்க வேண்டியது நம்ம தான். வெளியே போக கூடாது. ஏன்னா அவனுக்கு சப்போர்ட்டான வீடியோ இது. இத முதல்ல நிறுத்தணும். அவன் ரீல்ஸ் போடுறாங்க பங்களாதேஷ் அக்கவுண்ட்ல இருந்து. எல்லாமே நேத்துல இருந்து யூடியூப்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஓடிட்டு இருக்கு. நம்ம வந்து இதை தடுக்கணும். விஜய் அண்ணாக்கு நியாயம் கொடுக்கணும். எப்படியும் அவங்க கேட்க மாட்டாங்க, நம்மளால இந்த நியாயம் கேட்கணும். அதனால இந்த எல்லாருமே ரிப்போர்ட் அடிங்கப்பா. பிளாக் பந்தர் கேட்கறாரு போலயே. ஓகே ஓகே ஓகே. பிளாக் பந்தர் கொடுத்தேன், ஆனா தூக்கி விடுச்சு போல இருக்கு. கேட்டாரு மைக்கு. ஜெலட்டோ அஜித் ஆராம்ஜே. ஓகே ரைட். இப்போதானே காப்பி ஒரு ஐடி. நான் 2 வேளை பார்த்துட்டு இருக்கேன் கபிலன். மொசகுட்டி ஆஷுவல் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. மொசகுட்டி இல்ல ஆடினே இருக்கேன் ப்ரோ. ஜிப்சி, நானு எனக்கும் செம கோவம். விஜய் நான் காப்பாத்தி ஆகணும். அந்த லிங்க் எனக்கும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் ரிப்போர்ட் அடிக்க வேணும். ஏன்னா இப்போ ஒரு லிங்க் வந்துச்சு 6.7 GB. ஆமா 3 GB கட் ஆகி போச்சு. அப்ப அந்த லிங்க் பயந்துட்டான். ஆமா இப்ப வேற லிங்க்ல கொடுத்துருக்கான் போல. இப்ப அதையும் ரிப்போர்ட் அடிப்போம். ஆமா எல்லா லிங்கையும் ரிப்போர்ட் அடிச்சு தூக்கணும். அண்ணன் ப்ரோ ஆமா ப்ரோ, காலையில 3 மணிக்கு எனக்கு ஒரு லிங்க் வந்துச்சு. அது பாதிலே டவுன்லோட் ஆகல. ஏன்னா நான் ரிப்போர்ட் அடிச்சு அண்ணனை காப்பாத்திட்டேன் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு லிங்க் வந்துருச்சு. அது ரிப்போர்ட் அடிச்சு ஆகல, டவுன்லோட் ஆயிருச்சு. அது பாட்டுக்கு என்ன பண்றது. இந்த இப்போ லாயர் ஒருத்தன் வந்து போட்டிருக்கான்ல, இந்த மாதிரி யாருனாலும் ஷேர் பண்ணா அவங்க மேல இது பண்ணணும்னு. இப்ப எத்தனை பேர் நைட்ல இருந்து பாத்துருக்காங்க? ஒரு 500 பேர்கிட்ட பாத்துருக்காங்கன்னா 500 மேல கேஸ் போடுவானா? ஐயா இங்க பாருங்க, நான் சொல்றேன், நம்ம ஷேர் பண்றது ரிப்போர்ட் அடிச்சு காப்பாத்ததான் நம்ம ஒரு சமூக பணியா செய்யறது. நம்ம வந்து லிங்க் மட்டும் தான். நீங்க ரிப்போர்ட் அடிங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. ரிப்போர்ட் அடிச்சு அண்ணனை காப்பாத்துங்க. ஷேர் எல்லாம் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? ஆனா ஜிப்சி ப்ரோ, இவன் படம் ஒரு தினிசா இருக்கே ப்ரோ. ரிப்போர்ட் அடிச்சாலும் டவுன்லோட் ஆகுது, ஃபாஸ்டா டவுன்லோட் ஆகுது. அது எப்படி தெரியுது? அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. ரிப்போர்ட் அடிச்சு கபிலன் ப்ரோ என்னன்னா, இந்த படம் இந்த ரிலீஸ் ஆயிடுச்சு, அண்ணா அடுத்த இன்னொரு படத்தை நடிச்சு நம்மளுக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணா திரும்ப படம் நடிக்க வருவான். அது கூட சம்பளம் வாங்கிட்டான் ப்ரோ. அவனுக்கு என்ன ப்ரோ கவலை? ஜிப்சி ப்ரோ அவனுக்கு லாபம் இல்ல, சம்பளம் வாங்கிட்டான்னு சொன்னது யாரு? நான் தான் ப்ரோ. சம்பளம் கொடுத்ததே அவன் தானா? என்ன விஜய் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், விஜய காப்பாத்துற வேலையா பாக்குறீங்க. அவன் என்ன இந்த படத்துக்கு அவன் ப்ரொடியூசர்? சமூக சேவை ப்ரோ. அண்ணனை காப்பாத்தணும்ல. 2 லிங்க் வந்து ஒரு லிங்க் ரிப்போர்ட் அடிச்சு இதாயிருச்சு. எதுக்கு காப்பாத்தணும்? காப்பாத்த முடியல. எதுக்கு காப்பாத்தணும்னு நான் கேக்குறேன். என்னமோ அவர் இந்த படத்துல வெறும் ஒரு சம்பளம் வாங்கிட்டு தான் நடிச்சான்ற மாதிரி, அப்ப அவன் 250 கோடி சம்பளம் 300 கோடி சம்பளம்ன்றான். ஏத்துக்கிறீங்களா? கோடி கணக்குல எல்லாம் போகவே இல்லை. ஒரே நிமிஷம், ஒரே ஒரு பிரேக் சொல்லிக்கிறேன். கபிலன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல வண்டி பின்னாடி வந்து,
அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் அனுப்பி விடுங்க. ஆமாப்பா சைட் பை அது சைடு அந்த வீடியோ தான் தேடி ப்ரோ மேல ஷேர் பண்ணுங்க ப்ரோ, மேல ஷேர் பண்ணி விடுங்க ப்ரோ. வேதாளம் இல்ல இல்ல வேதாளம் மேல எனக்கு வேணாம் டிஎம்ல அனுப்பி விடுங்க. அதான் அந்த வீடியோ தேடிட்டு இருக்கேன். சிட்டிசன் சரண் 3 தடவை கொடுத்தேன், மைக் கொடுக்க ப்ரோ முடியல, லாஸ்ட் தெரியல. டைம் ஜிப்சி ப்ரோ ஷேர் பண்ணியிருந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த மாதிரி இது மாதிரி அவங்க ஷேர் பண்ணி விட்டா அது ஒர்த்தா இருக்குமா ரிப்போர்ட் அடிக்கிறதுக்கு? அவங்க சில ஆக்ஷன் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவ்வளவு ஆக்ஷன் நடக்குது. ஸ்லாட் கம்மியா இருக்கு ஜிப்சி, அதனாலதான் இப்ப கொடுங்க. வா அதே தெரியாம நான் கொடுத்துருக்கேனா? இப்ப கொடுங்க, இப்ப கொடுங்க. திருப்பி கொடுத்துட்டேன். ஜிப்சி ப்ரோ கபிலண்ணே, நீங்க 2 பேரும் அனுப்புன லிங்க் நான் ஒரு 20 பேருக்கு ஷேர் பண்ணி ரிப்போர்ட் அடிக்க சொல்றேன். ரிப்போர்ட் அடிங்க, பர்టిక్యులர் ரிப்போர்ட் அடிங்க முதல்ல. ஆனா ஜிப்சி போன வாட்டி இந்த லிங்கோட இந்த லிங்க் வேகமா ரிப்போர்ட் ஆகுது. சாம்பார் நான் சொல்றேன் இல்ல, ரிப்போர்ட் அடிக்க படம் இன்னும் பயங்கரமா ரிப்போர்ட் ஆகுது. ரிப்போர்ட் பண்ணீங்க கேட்கல. இருங்க நீங்க பாருங்க, என்னோட மானிட்டர் வந்து 4K மானிட்டர், அதுலயே ரிப்போர்ட் அடிக்க முடியுதுன்னா பாருங்களேன். ப்ரோ எனக்கு ஒரு டவுட், ரிப்போர்ட் அடிக்க பயங்கரமா ஸ்பீட் ஆகுது ப்ரோ. யாருக்கு படம் லிங்க் வரல? ஒரு ஸ்பீடான லிங்க் இருக்கு, அது எப்படியாவது ரிப்போர்ட் அடிக்கணும். என்கிட்ட அந்த ஸ்பீடான லிங்க் இருக்கு, யாருக்கு வரல? அனுப்புங்க எனக்கு அனுப்புங்க. சிட்டிசன் பேந்தர் ப்ரோ அனுப்பிடு ப்ரோ, ரொம்ப பேர் கேக்குறாங்க அந்த ஸ்பீட் லிங்க் தான் வேணுமா, ரிப்போர்ட் அடிக்க ஸ்பீடா. அது ரிப்போர்ட் அடிக்கிறதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இவர் பில்லா போட்டிருக்கிறாப்புல ரிப்போர்ட் அடிக்க சொல்லி லிங்க் கொடுத்து அது ரிப்போர்ட் அடிக்க சொல்றாப்புல. எல்லாரும் பில்லா போய் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ப்ரோ மேன் ஆஃப் ஸ்டீல்னு ஒரு ஐடியில இருக்கு பாருங்க, லிங்க் வந்து அந்த மூவி டவுன்லோட் ஆகும் ப்ரோ. அந்த வீடியோ சன்நெக்ஸ் இதுல அந்த நியூஸ்ல இருந்து டெலீட் பண்ணிக்கிறானுங்க. எந்த வீடியோ? அந்த செகண்ட் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த ஸ்பேஸ் எண்ட் ஆயிருச்சோ இல்லையா? இந்த ஸ்பேஸ் தானா? இல்ல அந்த ஸ்பேஸ் எண்ட் ஆயிடுச்சு, இது புது ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல இருந்துச்சு, நான் புக் மார்க் பண்றதுக்குள்ள எண்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் போய் கமெண்ட் செக்ஷன்ல இருக்குமே, கமெண்ட் செக்ஷன்ல இருக்குமே. இல்ல டெலீட் ஆயிருச்சு ப்ரோ, அவன் சன் நியூஸை டெலீட் பண்ணிட்டான் ப்ரோ. இதோட ஒரு கூத்து என்னன்னா, நான் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து பாஸ்வேர்டு வந்து அனில் இருக்கும், அதுதான் பெரிய ரிப்போர்ட்டே ப்ரோ. அது எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? நைட்டு ஒரு பையன் 10 நிமிஷம் ஸ்பீக்கர் கட்டான் சவா ஸ்பேஸ்ல. அந்த லிங்க்ல தான் ரிப்போர்ட் அடிச்சா வேகமா ஆயிருச்சு. ரிப்போர்ட் அடிக்க ஏறுது, ஸ்பீட் ஆகுது. சபா கண்டதுக்கெல்லாம் புலம்பிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுக்கறதுக்கு என்னதான் தெரியல. பேந்தர் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, அது பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டிருக்குது. சரி, அது எப்பயாவது ரிப்போர்ட் அடிச்சிருங்க. கபிலன் ப்ரோ, சரண் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க டைகர். அனில் சார் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த படம் மட்டும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிருந்த 500 கோடி. என்ன ப்ரோ 1000 குறைச்சிட்டீங்க? அவனுடைய சொந்த ப்ரொடக்ஷனு, அவன் காசு போனா மசுரா போச்சு அப்படின்னு சொல்லிதான் இந்த படம் மூலமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா ஏதோ ஓட்டு கிடைக்குன்னு ஒரு பிளான் பண்ணி தான் அவன் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறான். விஜயே தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறான். இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடு. ஏங்க பொன்ராஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கமிஷனர் ஆபீஸ்க்கு போனான்ல, எங்க ப்ரொடியூசர் கேவின்